வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு நிகழ்வுகளை சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் நியூஸ் பேப்பரை நல்லா படித்து அதுலேருந்து தேவையான செய்திகளை நல்லா கொடுத்துட்ருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 16ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான செய்தி இன்றைய தினத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மே 16 ஒரு முக்கியமான ஒரு சில தினங்கள் இருக்குது. என்னென்ன தினங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அந்த வரவு ஆனது பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 சரிங்களா வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு செய்தியை நம்ம பார்க்கும்போது அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டுள்ளது, புதிய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கணினி வழியில் நீட் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீட் தேர்வு மீண்டும் நடத்தப்பட உள்ளது. எல்லா செய்தியிலும் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அகைன் அடுத்து இந்தியாவின் ட்ரோன் பாதுகாப்பு அமைப்புகள், சூப்பரான 3 பாதுகாப்பு அமைப்புகள், ஆளில்லா விமானங்கள் தொடர்புடைய அந்த ட்ரோன் பாதுகாப்பு அமைப்புகள், அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். கொள்ளை லாப தடுப்பு வரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, பெட்ரோல் டீசல் ரேட்டு கூடி இருக்குது, அது தொடர்புடைய ஒரு முக்கியமான வரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே ஆந்திர பிரதேசத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் ஆலை அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இங்கே என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க. அடுத்து கர்னூலில் தங்க சுரங்க ஆலை, எவ்வளோ சூப்பரான செய்திகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? தேடி கண்டுபிடிச்சி அருமையான செய்தியில் கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளும். கர்னூலில் தங்க சுரங்க ஆலை ஓகேவா செயல்பட தொடங்க போது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிற சிறப்புகள். ஓகேவா? அடுத்து ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மீண்டும் எப்போலா வைரஸ். சரி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹண்டா வைரஸ் பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறது எப்போலா வைரஸ் அப்படின்னா என்ன, எப்படி பரவுது, எந்த நாட்டில் இந்த பாதிப்பு வந்திருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு கோல்டன் பீகாக் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருது சமீபத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவன வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த வங்கிக்கு, எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அருமையான செய்திகள், ஒன்னொன்றும் முத்தான செய்திகள். நல்ல முறையில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாற்றி கேள்விகள் கேளுங்க. நான் நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மனசில் அப்படியே நிற்கும், தேர்வில் வெற்றி பெறலாம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மே 16 முக்கிய தினங்கள். சரியா? தேசிய டெங்கு தினம். இந்தியாவில் நேஷனல் லெவலில் டெங்கு தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் மே 16ஆம் தேதி. சரியா? ரொம்ப முக்கியமானது. அந்த டெங்கு நோய் எப்படி பரவுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏடிஸ் எஜிப்டை. சரியா? ஏடிஸ் எஜிப்தி அல்லது எஜிப்டை என்ற பகலில் கடிக்கும் பெண் கொசுக்களால் இந்த நோய் பரவுகிறது. ரொம்ப முக்கியமானது டெங்கு நோய். சரியா? காரணமான அந்த பரப்பக்கூடிய முக்கியமான கொசுவின் பெயர், சரியா, அதோட பெயர் ஏடிஸ் எஜிப்டைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெண் கொசு, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து மே 16ஆம் தேதி இன்னொரு முக்கியமான தினம். மே 16 1975 அன்று சிக்கிம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்த தினம். சரியா? சிக்கிம் மாநில தினம் மறந்துடாதீங்க. சிக்கிம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது 1975. 1975 அப்படின்னா எமர்ஜென்சி ஞாபகம் வரணும், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஞாபகம் வரணும், ஃபஸ்ட்டு ODI வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஞாபகம் வரணும், நிறைய போயிட்டு இருக்கும். சரியா? RRB உருவாக்கப்பட்டது. சரியா? RRBனா ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லுவாங்கள்ல, அப்படி நிறையா போகும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். சரியாம்மா? அடுத்தபடியாக மே 16ஆம் தேதி சர்வதேச ஒளி தினம். சரி, சர்வதேச ஒளி தினம். சரி, சவுண்டு, சரி, லைட் ஓகேவா? இயற்பியலாளர், உலக புகழ்பெற்ற ஒரு இயற்பியலாளர் தியோடர் மைமன் ஓகேவா 1960ஆம் ஆண்டில் முதன்முறையாக லேசர் கதிரை உருவாக்கினார். சரியா? அதை நினைவு கூறுற மாதிரி யுனெஸ்கோ அமைப்பானது இந்த தினத்தை கொண்டாடுகிறது. சரியா? யுனெஸ்கோ அமைப்பினால் தான் சர்வதேச ஒளி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் தியோடர் மைமன் 1960 லேசர், சரியா, அந்த லேசர் கதிரை உருவாக்கிய தினத்தை முன்னிட்டு இது கடைபிடிக்கப்படுகிறது. சரியாம்மா? சூப்பரான செய்தி. ஏன்னா லேசர் கதிரை யார் உருவாக்கணும்னு சொல்லி கேட்கலாம். சிக்கிம் மாநிலம் எப்போது இந்தியாவுடன் இணைக்கப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம். டெங்குக்கு காரணமான கொசு என்னன்னு சொல்லி கேட்கலாம். எல்லாமே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம். சரி, தொடங்கியது தமிழ்நாடு அரசு. ஓகேவா? தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15 2023ஆம் ஆண்டு. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களால் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். சரி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லுவாங்க. இப்போ பேப்பரில் போடும்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லி போட்டுக்கிறாங்க. சரியா? இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகம், சரியா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அந்த அமௌண்ட்டை, சரிங்களா, நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் இந்த வாக்குறுதியில் 2500 தரேன்னு சொல்லியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம். இப்போதைக்கு நாங்கள் 1000 கொடுக்குறோம், இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குவதே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். அடுத்தபடியாக கணினி வழியில், அடுத்த செய்தி போலாமா, கணினி வழியில் நீட் தேர்வு. சரியா, மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக ராஜஸ்தானில் அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆகின்னு சொல்லியிருந்தாங்களே. அதனைத் தொடர்ந்து மே 3ஆம் தேதியில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த தேர்வு மீண்டும் வரும் ஜூன் 21ஆம் தேதியில் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சரி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாமுக்கு எப்போ நடத்த போகிறாங்க, ஜூன் 21ஆம் தேதியில். சரிங்களா. இந்த டைமில் ஓகேவா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. 2027ஆம் ஆண்டு முதல் கணினி வழியில் தான் இனிமேல் நீட் தேர்வுகள் நடத்தப்படும். இந்த முறைகேடுகள், இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சது, அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சிபிடி, இந்த கணினி வழியில் தான் நீட் தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் கிடையாது, 2027ஆம் ஆண்டு முதல், அடுத்த வருஷம் முதல் அந்த எல்லா நீட் தேர்வும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக கணினி வழியில் தான் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்தியாவில் முதல் முறையாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட வருஷம் 2013ஆம் ஆண்டு. தற்போது நீட் தேர்வை நடத்தி வரும் அந்த அமைப்பின் பெயர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, மறந்துடாதீங்க. அதே மாதிரி 13 மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. 13 லாங்குவேஜில் அந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 14 கண்ட்ரீஸில், சரியா, வெளிநாடுகளில் 14 நாடுகளில் இந்த நீட் தேர்வு ரீசெண்டாக நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா. நீட் தேர்வு மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு. அடுத்து முக்கியமான பாதுகாப்புத்துறை தொடர்புடைய செய்தி பாருங்கள். இந்தியாவின் ட்ரோன் பாதுகாப்பு அமைப்புகள். சரியா, ஒரு முக்கியமான 3 அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 3மே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ட்ரோன் பாதுகாப்பு. ஏன்னா ஃபியூச்சரில் பாதுகாப்பு துறையில் முக்கியமான ஒரு பங்கு வைக்க போவது இந்த ட்ரோன்கள் தான். ஓகேவா, பாருங்கள். D4 சிஸ்டம். சரி, D4 சிஸ்டம் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்களா, இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கான தலைமை அமைப்பு DRDO 1958 உருவாக்கப்பட்டது. இந்த DRDO அமைப்பு மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சரியா, BHEL கிடையாது, BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து உருவாக்கிய முதல் உள்நாட்டு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. அதோட பேர் தான் D4 சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியா, இது எதிரி ட்ரோன்களை கண்டறிந்து சிக்னல்களை துண்டித்து தரைமட்டமாக்கும் திறன் கொண்டது. இது ஒன்று. ஓகேவா. அடுத்து சாக்ஷம் அல்லது சாக்ஷம் பாருங்கள். இந்திய இராணுவத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள உள்நாட்டு எதிரி ஆளில்லா வான்வெளி அமைப்பு. இராணுவத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா CUAS சொல்லுவாங்க. சரியா. அடுத்த முக்கியமான இந்திரஜால் அப்படிங்கிற ஒரு இராணுவ பாதுகாப்பு அமைப்பு. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில், சரியா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சார்ந்த முதல் ட்ரோன் பாதுகாப்பு கவசம் இந்த இந்திரஜால். ஞாபகம், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் என்கிற D4 சிஸ்டம் இந்திய இராணுவத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரோன் அப்படிங்கிற சாக்ஷம். இந்திரஜால் அப்படிங்கிறது AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில், சரிங்களா, உருவாக்கப்பட்டுள்ள முதல் ட்ரோன் பாதுகாப்பு கவசம் அமைப்பு. அதோட பேர் இந்திரஜால். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. சரியாமா. அடுத்தபடியாக கொள்ளை லாப தடுப்பு வரி. சரியா, கொள்ளை லாப தடுப்பு வரி அப்படின்னா பாருங்கள், கொள்ளை லாப தடுப்பு வரி, விண்ட்ஃபால் டேக்ஸ். திடீர்னு காற்று அடிச்சுன்னா நிறைய மாம்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் டக்குனு மொத்தமாக கீழே விடல, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. திடீர்னு கிடைச்ச அதிர்ஷ்டம், திடீர்னு கிடைச்ச ஒரு லாபம். பாருங்கள், கொள்ளை லாப தடுப்பு வரி என்பது எதிர்பாராத விதமாகவோ அல்லது அசாதாரணமான சூழ்நிலைகளிலோ ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது அது துறையானது அதிக லாபம் ஈட்டும் போது அரசின் மூலம் குறிப்பிட்ட அந்த கூடுதல் லாபத்தின் மீது விதிக்கப்படும் சிறப்பு வரி. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேற்காசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு பயங்கரமாக இருக்குது. இதை பயன்படுத்திட்டு எண்ணெய் நிறுவனங்கள் நிறைய லாபம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரியா, அதை தடுப்பதற்கு அந்த லாபத்தின் மீது மத்திய அரசு விதிக்கும் அந்த வரிக்கு பேர் தான் கொள்ளை லாப தடுப்பு வரின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக மத்திய அரசு விதிச்சிருக்கிறாங்க. சரியா, இதுக்கு மேலே பெட்ரோலுக்கு மேலே பாருங்கள், சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயரும்போது எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுவதை தடுக்க மத்திய அரசால் அவ்வப்போது இந்த விண்ட்ஃபால் அப்படிங்கிற இந்த டாக்ஸ் வந்துட்டு இம்போஸ் பண்ணுறாங்க. சரியா, விதிக்கப்படுகிறது. ஓகேவா. சமீபத்தில் மே 3ஆம் தேதி 2026 அன்று, சரியா, கொள்ளை லாப பெட்ரோல் ஏற்றுமதி மீதான கொள்ளை லாப தடுப்பு வரி லிட்டருக்கு ரூபாய் 3 விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறார். சரியா, மே 13 கிடையாது, மே 15ஆம் தேதி. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்குமா. அதாவது இந்த டேம் கொடுத்தது அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரி, கொள்ளை லாப தடுப்பு வரினா என்ன, எந்த சூழ்நிலையில் விதிக்கப்படுகிறது கேட்கலாம். கிளியராக இன்னொரு ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரி, அந்த டேட் மட்டும் மாற்றிக்கும். அடுத்து அகைன் ஒரு பாதுகாப்புத்துறை தொடர்புடைய முக்கியமான செய்தி.
சரியா பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தில் 5ஆம் தலைமுறை 5th ஜென்ரேஷன் அந்த போர் விமானம் தயாரிக்கும் ஆலை அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. எங்கன்னு சொல்லி பாருங்கள், ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் புட்டபர்த்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ரூபாய் 16,000 கோடி மதிப்பில் 5ஆம் தலைமுறை இலகு ரக, இந்த லைட் காம்பேக்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, இலகு ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆந்திராவின் தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இந்த திட்டமானது யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DRDO அமைப்பின் கீழ் கிளை அமைப்பான விமான மேம்பாட்டு அமைப்பால் ETA அப்படின்னு சொல்கிற விமான மேம்பாட்டு அமைப்பு DRDO அமைப்புக்கு கீழே செயல்படுகிறது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே தான் செயல்படுகிறது. அதன் கீழே இருக்கிற ஒரு பிரான்ச் தான் இந்த விமான மேம்பாட்டு அமைப்பு. அதுதான் இந்த திட்டத்தை, இந்த தயாரிக்கும் ஆலையை செயல்படுத்த போகிறாங்க. சரியா, இதில் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆலையில் போர் விமான கட்டமைப்பு தளமும் விமான பரிசோதனை நவீன மையமும் அமைக்கப்பட உள்ளது. வேர்ல்டு லெவலில் ஒரு சில நாடுகளில் தான் இந்த மாதிரி ஒரு வசதிகள் இருக்குது. இந்த வசதி கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இங்கே வேறு என்னென்ன நிறுவனங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் 480 கோடி மதிப்பீட்டில் முதலீட்டில் கடலுக்கு அடியில் பாய்ந்து தாக்கும் டோர்பீடோ நீருக்கு அடியில் கண்காணிக்கும் அமைப்புகளை உருவாக்க போகிறாங்க. ஒவ்வொரு அமைப்புகளும் எதை இந்த இடத்துல உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான அக்னி அஸ்திரா நிறுவனம் 1500 கோடி முதலீட்டில் இங்கு எதிர்கால போர்களுக்கான நவீன ஆயுதங்களை தயாரிக்க போகிறாங்க. என்ன நிறுவனம்? பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம். அடுத்து கர்னூலில் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின் கீழ் 8 ட்ரோன் தயாரிக்கும். சரிங்களா, எங்கே? கர்னூல், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, கர்னூலில் இந்தியாவில் தயாரிப்பு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 8 ட்ரோன் தயாரிக்கும் நிறுவனங்களுக்காக கூட்டாக ட்ரோன் நகரத்தை அமைக்கின்றன. சரியா, சரி, இந்த சூரத் அப்படின்னாலே வைர நகரம் சொல்லுவாங்க. சரியா, டைமண்ட் கட்டிங் அப்படின்னு சொல்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரத். ஆனால் சூரத் பன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தின் பன்னா அப்படிங்கிற இடத்துல தான் வைர சுரங்கம் இருக்குது. அந்த வைர நகரம் என்று அழைக்கப்படுவது சூரத் நகரம், மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த சூரத் நகரம் எப்படி வைர நகரம் என்று அழைக்கப்படுகிறதோ அதே மாதிரி பெங்களூரு எப்படி இந்தியாவின் சிலிக்கான் வேலி, சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறதோ அதே மாதிரி கர்னூல் ஆனது உலகின் ட்ரோன் மையமாக உருவெடுக்கும் விரைவில் அப்படி சொல்லிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி இந்த கர்னூலில் இன்னொரு முக்கியமான செய்தி நோட் பண்ணிக்கோங்க. ஜோனாகிரி தங்க சுரங்கத்தில், எங்கே? கர்னூலில் அமைந்துள்ள ஜோனாகிரி தங்க சுரங்கத்தில், கோல்டு மைனில் விரைவில் தங்கம் தோண்டப்பட உள்ளது. சரியா, முதல் ஆண்டில் இந்த கர்னூலில் இருக்கிற அந்த ஜோனாகிரி தங்க சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டில் 600 கிலோ தங்கமும் 2ஆம் ஆண்டில் 1500 கிலோ தங்கமும் தோண்டி எடுக்கப்பட உள்ளது. சரிங்களா, கண்டிப்பாக தங்கம் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. இந்த சுரங்கத்திலேருந்து ஜோனாகிரி தங்க சுரங்கம் அமைந்துள்ள இடம் கர்னூல், மறந்துடாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் எக்கனாமிலும் கேட்கலாம், இந்தியன் ஜியாகிரஃபிலும் கேட்கலாம். சரிங்களா, சூப்பரான செய்தி. அடுத்தபடியாக ஒரு பாதுகாப்புத்துறை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சுகாதாரத்துறையில் முக்கியமான செய்தி பாருங்கள். காங்கோவில் எப்போலா வைரஸ். சரி, அந்த எப்போலா வைரஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக 1976ஆம் ஆண்டில் காங்கோ நாட்டில் தான் கண்டறியப்பட்டது. சரியா, இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் மீண்டும் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வைரஸ் புதுசாக எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த எப்போலோ வைரஸோட பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 64-65 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பாதிப்பின் காரணமாக 240 பேருக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பினால், WHO. சரிங்களா, இந்த எப்போலோ வைரஸ் எவ்வாறு பரவுகிறது செய்தி பார்த்துக்கோங்க. பாதிக்கப்பட்ட மனிதர்களின் இரத்தம், சரி, எச்சில், வியர்வை போன்ற பிற உடல் திரவங்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த நோய் பரவுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, எப்படி பரவும் அப்படிங்கிறத வச்சுட்டும் எக்ஸாம்பிள் கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டா வைரஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா, அதுவும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறுபடியும் போய் பாருங்கள். சரிங்களா, ஹண்டா வைரஸ் பார்த்தோம். இது எப்போலா வைரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களாம்மா, அடுத்த செய்தி ஒரு விருது பாருங்கள். கோல்டன் பீகாக் அவார்ட், சரி, தங்க மயில் விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி. சரி, இந்தியன் பேங்க் ஹேஸ் ஆனர்ட் வித் தி கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரியா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மக்களுக்கு சிறப்பான பணிகளை வழங்கியதற்காகவும், சரி, வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கியதற்காகவும் இந்திய வங்கிக்கு இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீகாக் அவார்டு கொடுத்துருக்கிறாங்க. சரியா, இந்த விருதுகளை தேர்வு செய்வதற்கான அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தவர் முன்னாள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு உதய் லலித் அவர்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி வைக்கலாமா? இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? லலித் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை நீதிபதி பார்த்துருக்கிறோம். இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டோட தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படிங்கிறத போனஸ் கேள்வியை எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு போனஸ் கேள்வி, இந்தியன் பேங்க் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அந்த இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? இன்னொரு முக்கியமான போனஸ் கேள்வி, முடிஞ்சால் சென்னையில் இருக்கிற இன்னொரு தேசியமயமாக்கப்பட்ட
பொதுத்துறை நிறுவன வங்கியின் தலைமையிடமும் இருக்குது. சரியா, அதுவும் இந்தியன்கிற பேரில் தான் ஆரம்பிக்கும். குழு கொடுத்துட்டேன், ரெண்டுமே சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, இந்தியன் பேங்க் எந்த வருஷம் உருவாக்குனாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. சரியா, அதே மாதிரி சென்னையில் இருக்கிற இன்னொரு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இன்னொன்னா ஓகே பரவாயில்ல, நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான வங்கியோட தலைமையிடம் இருக்குது, அது எந்த வங்கி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். போனஸ் கேள்வியாக அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடே சூப்பர் 6 கொஸ்டின். சரி, தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியா, எந்த ஆண்டு முதல் கணினி வழியில் நீட் தேர்வு நடத்தப்பட உள்ளது? தேர்ட் ஒன், கொள்ளை லாப தடுப்பு வரி என்றால் என்ன? வழி நிற்கு வரி டாக்ஸ். சரியா என்றால் என்ன? ஃபோர்த் ஒன், கர்னூல் தங்க சுரங்க ஆலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? முடிஞ்சால் அந்த தங்க சுரங்க ஆலையின் பெயர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, எப்போலா வைரஸ் பாதிப்பு எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது? ஐந்தாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, டெங்கு பாதிப்பிற்கு காரணமான அந்த கொசுவின் பெயர் என்ன? இதற்கான பதில்களை பொறுமையாக வீடியோ பார்த்து சொல்லுங்கள். ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம். சரியா, நம்ம லைஃபுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக கண்டிப்பாக டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அப்படி தள்ளி விட்டு வேகமாக பார்த்துட்டு போயிடாதீங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் அவ்வளோக்குள்ளே எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரியாம்மா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.